கேன்சர் அப்படின்னு நமக்கு ஒரு வார்த்தையை கேட்டாலே பயம் வந்துடும். ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பயம்தான். முதல்லலாம் யாரோ ஒரு நபருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த வியாதி இப்போ சர்வசாதாரணமாக ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு நபரை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த கேன்சர் அப்படிங்கிறது பொதுவாக எப்படி சொல்லுவாங்க, நல்லா மது குடித்தால் இல்லாட்டி நல்லா சிகரெட் ஸ்மோக் பண்ணால் அவங்களுக்குலாம் கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் இப்போ பார்க்கக்கூடிய நபர்களில் அவங்களுக்கு அந்த கெட்ட பழக்கமே கிடையாது, அவங்களுக்கு எப்படி கேன்சர் வந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை தான் பலரும் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ கேன்சரை அழிக்க முடியுமான்னு கேட்டால் முடியும்னு சொல்கிறாங்க. எப்படி, ஏன், கேன்சர்னா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்ன, கேன்சர் ஏன் ஏற்படுகிறது, கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ தான் இந்த ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது இது எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? ஹீமோக்ளோபின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹீமோக்ளோபின்ல அந்த அளவில் ரெடியூஸ் ஆகும்போது அது ஒரு பிளட் டிசார்டருக்கோ அப்படி இல்லைனா கேன்சருக்கோ வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் தலசீமியா மேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான தலசீமியா மேஜர் வந்த ஒரு நபருக்கு ஹெல்தியான ரெட் பிளட் செல்ஸை உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ ரெட் பிளட் செல்ஸை உருவாக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் போது நாம் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் அந்த நபரால் உயிரோடு இருக்க முடியும், இல்லை அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆக முடியும். பட் இந்த மாதிரி தலசீமியா அப்படிங்கிறது வந்த பிறகு ஒரு நபருக்கு ஈஸியாக கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. என்ன விக்கி சொல்கிற, ஹெல்தியான ரெட் பிளட் செல்ஸ் அப்படிங்கிறது உருவாகவில்லை என்றால் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் இல்லாட்டி தலசீமியா மேஜர் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆன ஒரு மனிதனுக்கு எப்படி கேன்சர் வரும்? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம ஸ்டெம் செல்ஸை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம உடம்பு செல்களால் ஆனது, அணுக்களால் ஆனது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. எத்தனை செல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தோராயமாக 30லேருந்து 37 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்பு செல்களால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னா எத்தனை டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. இதில் ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பிரத்யேகமானது தான். ஒரு செல் ஒன்றாக இருந்து அது இரண்டாக மாறி அப்படி டபுளாக மாறிட்டு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் செல்லிலிருந்து அடுத்த செல் உருவாகி அது நம்முடைய வெவ்வேறு பாடி பார்ட்டாக மாறும். ஸோ ஸ்டெம் செல்கள்ல இருந்து தான் மீதம் இருக்கும் செல்கள் அப்படிங்கிறது உருவாகுது. அப்படிப்பட்ட செல்கள் உருவாகுறதுனால தான் நம்முடைய பாடி அப்படிங்கிறது டெவலப் ஆகுது, இல்லாட்டி பாடியினுடைய ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கிறது இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து தான் பிளட் செல்லாக இருக்கட்டும், மசில் செல்லாக இருக்கட்டும், ஸ்கின் செல்ஸாக இருக்கட்டும், இன்னும் பல செல்ஸாக இருக்கட்டும் உருவாகிறது. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு சிக்கலும் இருக்கே. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல் தோன்றி அழிந்து விடும் அப்படிங்கிறது தெரியும். அப்படின்னா ஒவ்வொரு டைப் செல்லினுடைய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது டிஃப்ரெண்டாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஸ்கின் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொரு நாளும் 500 மில்லியன் செல்ஸ் அப்படிங்கிறது தோன்றி மறைந்து வருகிறது. எக்ஸாக்டாக சொல்லப்போனால் ஒரு மாதத்தில் நம்முடைய ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரினியூ ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது நம்மளால் நம்ப முடியுதா? பட் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய லைனிங் செல்ஸ் அப்படிங்கிறது 5லிருந்து 7 தினங்களில் ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிளட் செல்ஸை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு செகண்டுக்கு 2லிருந்து 3 மில்லியன் பிளட் செல்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய உடலில் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். லிவர் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்களேன். இந்த லிவர் அப்படின்னு சொல்லும்போது 90% நம்ம லிவர் அப்படிங்கிறதுல ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டாலோ இல்லாட்டி அந்த லிவர் டெஸ்ட்ராய் ஆகிட்டாலோ ஒரு ஆக்சிடென்ட் வழியாக ஏதோ ஒன்று அப்படின்னாலும் அந்த லிவர் என்ன செய்யும்னா ஸ்டெம் செல்ஸ்லேருந்து தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும். ஆல்கஹால் இதற்கு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறதை நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டெம் செல்ஸ் தான் நம்முடைய உடல் வளர்ச்சிக்கும் உடலில் இருக்கக்கூடிய பல செல்களுடைய உருவாக்கத்துக்கும் தேவை. ஸோ நம்முடைய பாடியை பொறுத்த வரைக்கும் செல்ஸ் அப்படிங்கிறது 3 விதமான ஆக்டிவிட்டீஸில் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். முதல் விஷயம் ரீப்ளினிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்ததா ரிப்பேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்ததா ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்றது தான். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம உடல்ல எப்போதுமே நடந்துட்டு இருக்கு. சரி, இப்படி ஒரு செல்லில் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டிஎன்ஏ சரியாக ஃபங்க்ஷன் ஆகணும். டிஎன்ஏனா என்ன? ஒரு செல் இல்லாட்டி ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், அவன் என்ன நிறத்தில் இருக்கணும், என்ன உயரத்தில் இருக்கணும், இதெல்லாமே டிஃபைன் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவாக புரியறதுக்கு. அப்போ இந்த டிஎன்ஏல ஏதாவது ஒரு டேமேஜ் ஏற்பட்டு விட்டது என்றால் அங்கே ஒரு சிக்கல் இருக்கா?
அந்த செல் சரியா அதனால வளர்ச்சி அடையுமா, இல்லை அந்த செல்லினுடைய வளர்ச்சி கட்டுப்படுத்த முடியுமா? அப்போ டிஎன்ஏ டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு செல்லினுடைய வளர்ச்சி இல்லாட்டி செல் அடுத்ததா மல்டிப்ளிகேஷன் ஆகுது அப்படிங்கிறதுல பல சிக்கல்கள் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ செல்லினுடைய பிஹேவியரை தீர்மானிக்கக்கூடியது டிஎன்ஏ தான். அந்த டிஎன்ஏல எந்த எரரும் வராமல் நம்ம பார்க்கணும். அப்படி ஒரு செல்லினுடைய டிஎன்ஏல எரர் வந்துருச்சு, இல்லை டிஎன்ஏல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை தான் நாம் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஜெனட்டிக் கோடில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் எக்ஸாக்டாக நம்ம மியூட்டேஷன் அப்படின்னு அழைக்கிறோம். ஆனால் இதிலிருந்தும் நம்ம பாடி என்ன செய்யணும்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு நிறையவே ட்ரை பண்ணும். ஜெனட்டிக்காக ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஜீன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல உதவும். உதாரணத்துக்கு P53 டியூமர் சப்ரஸர் ஜீன் அப்படிங்கிறது நம்முடைய செக்யூரிட்டி கார்டாக ஆக்ட் பண்ணி டேமேஜ்டு ஜீன்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ ஏதாவது ஒரு செல் இல்லாட்டி செல்லினுடைய மியூட்டேஷன் நடந்துருச்சு அப்படின்னா அந்த செல்லை உடனடியாக பாடியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறத சில ஜீன் என்ன செய்யும்னா நம்ம பாடிக்கு சொல்லி ஒரு மெசேஜாக சொல்லி அனுப்பிவிடும். இதை தான் ப்ரோக்ராம்டு செல் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா அப்போட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம்டு செல் டெத் அப்படிங்கிறது நம்ம பாடியில் சரியாக நடந்தால் மட்டும்தான் நமக்கு தேவையில்லாத செல்கள் உருவாகுவது அப்படிங்கிறத தடுக்க முடியும். இப்போ சொல்லுங்க, ஒரு டிஎன்ஏ டேமேஜ் ஆயிடுச்சு, அப்படி இல்லைனா செல்லினுடைய ஜெனட்டிக் கோடில் சின்னதாக சேஞ்ச் வந்து ஒரு மியூட்டேஷன் நடந்துருச்சுன்னா அதை நாம் தடுக்கணும், நம்முடைய பாடி தடுக்கணும். அப்படி தடுக்காத நேரத்தில் அந்த செல் என்ன ஆகும், மறுபடி எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வளர ஆரம்பிக்கும். இந்த ஒரு நிலையை தான் நாம் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம பாடியில் 125 ஜீன்ஸ் இருக்குது நம்முடைய டேமேஜ்டு டிஎன்ஏயை சரி பண்ணுறதுக்கு. இவங்களெல்லாம் முடியாத ஒரு பட்சத்தில் தான் ஒரு செல் தன்னுடைய கண்ட்ரோல் இல்லாமல் வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல எப்படி இந்த செல்லுக்கான அந்த டேமேஜ் இல்லாட்டி அந்த டிஎன்ஏ டேமேஜ் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஃபர்ஸ்ட், டேமேஜ்டு ஜீன் அப்படிங்கிறது பை பர்த்தாக நமக்கு கிடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இரண்டாவதா, ஏஜ் ஆக ஆக இந்த டிஎன்ஏல சின்னதாக சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன. மூணாவது அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ நாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது நம்முடைய லைஃப் ஸ்டைல். வெயிட் ரொம்ப ஓவராக போடுறதுலேருந்து ஆல்கஹால் குடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, தேவையில்லாமல் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றது, இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தில் நம்முடைய செல்லினுடைய அந்த ஒரு மியூட்டேஷன் நடப்பதற்கு நாமளே காரணமாக மாறிவிடலாம். இப்படி அன்கன்ட்ரோலபிளாக ஒரு செல் வளர்கிறது என்றால் அந்த செல்லை கேன்சர் செல் அப்படின்னு சொல்லி நம்ம அழைப்போம். இந்த கேன்சர் செல் என்ன செய்யும்னா அதனுடைய நிலைநிற்புக்காக கிட்ட இருக்கக்கூடிய செல் எல்லாமே அழிக்க தொடங்கும். இப்படி அழிக்க தொடங்குறதுனால தான் கேன்சர் சடார்னு பார்த்தா பல இடங்களிலும் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத மருத்துவ டேர்மில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்படி ஒரு அன்கன்ட்ரோலபிள் செல் உருவாகும் போது தான் உடம்புல சில கட்டிகள் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நம்முடைய உடல் செல்களால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். செல்களால் ஆன இந்த உடலில் சின்னதாக ஒரு செல் கண்ட்ரோல் இல்லாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய நார்மல் பாடி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தடுப்பதற்கான வாய்ப்பாக நாம் என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தா கீமோதெராப்பி அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. கேன்சர் செல்லை அழிப்பதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இந்த கீமோதெராப்பி. ஆனால் இந்த கீமோதெராப்பி செய்கிறதுனால கேன்சர் செல்லு மட்டும்தான் அழிந்து போகிறதா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல அடுத்த சிக்கல் உருவாகும். கீமோதெராப்பி செய்யும்போது கேன்சர் செல்லும் அழிந்து போகும், அது கூடவே நல்ல செல்களும் அழிந்து விடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்கின் செல்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய குறிப்பாக நம்ம முடியில் இருக்கக்கூடிய பல செல்ஸ்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இதனால் பாதிப்படையும். அதனால தான் கீமோதெராப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நபருக்கு சீக்கிரமாகவே முடி கொட்டிவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய செல்களும் பாதிப்படைவதனால தான் கீமோதெராப்பி கொடுத்த ஒரு நபருக்கு திடீர்னு வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், இல்லாட்டி அவங்களுக்கு பசிக்காது, தேவையில்லாமல் வயிற்று வலி வரும், இப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. இதெல்லாம் விட பான் மேரோவில் உருவாகக்கூடிய செல்கள் அப்படிங்கிறதும் அழிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பான் மேரோ, இந்த பான் மேரோ அப்படின்னு சொல்லும்போது மஜ்ஜைகள், எலும்பு மஜ்ஜைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த பான் மேரோவில் தான் பிளட் செல்ஸ் அப்படிங்கிறது உருவாகும். இந்த பான் மேரோ அப்படிங்கிறது 2 வகைப்படும். எல்லோ மேரோ அப்படின்னு ஒன்று இருக்குது, அடுத்ததாக ரெட் மேரோ அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த எல்லோ மேரோ அப்படிங்கிறது ஃபேட் செல்ஸை உருவாக்கக்கூடியதும், ரெட் மேரோ அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ரெட் மேரோ அப்படிங்கிறது தான் ரெட் பிளட் செல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி பிளேட்லெட்ஸாக இருக்கட்டும், ஒயிட் பிளட் செல்ஸாக இருக்கட்டும், இதை உருவாக்கக்கூடிய தன்மை படைத்தது. ஸோ பான் மேரோவில் ஏற்படக்கூடிய இல்லாட்டி பான் மேரோவில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை நம்மளால் ரெட் பிளட் செல்ஸை உருவாக்க முடியுமா, இல்லை நோய் எதிர்ப்பு சக்திக்கான ஒயிட் பிளட் செல்ஸை நம்மளால் உருவாக்க முடியுமா, அப்படி இல்லைனா பிளேட்லெட்ஸை உருவாக்க முடியுமா? முடியாது.
பிளேட்லெட்ஸ்லாம் கம்மியானா அனீமியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எங்கே போய் நிற்கும்னா, ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டாலோ இல்லாட்டி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் வந்தாலோ பாடி ஹீல் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாக மாறிடும். இப்படி பல பிரச்சனைகள் கண்ணி மாதிரி சிக்கி சிக்கி அடுத்தடுத்த பிரச்சனைகளாக வர வரதான் இந்த கேன்சர் அப்படிங்கிறது ஒரு நபரை கொன்று குவிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஸோ கீமோதெராப்பி நார்மலான செல்ஸையும் டேமேஜ் பண்ணிடுது இல்லாட்டி அழிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இதற்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு. அதை தான் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இதை போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளட் கேன்சர், பிளட் டிசார்டர் இருக்கக்கூடிய பல மனிதர்களுக்கு இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது ரொம்பவே உதவியாக இருக்கும். சில மனிதர்களுக்கு அவங்களுடைய ஸ்டெம் செல்லே வச்சு டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது நடக்கும். இந்த மாதிரி நடப்பதை ஆட்டோலோகஸ் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதற்கு நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டை ஒரு மெஷினில் அப்படியே செலுத்துவாங்க. அதிலிருந்து ஸ்டெம் செல்ஸை மட்டும் பிரித்து எடுத்து விட்டு மீதம் இருக்கும் பிளட்டை மறுபடியும் நம்முடைய பாடிக்குள்ளேயே கொண்டு வருவாங்க. இப்போ நம்மகிட்ட ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஸ்டெம் செல்ஸை டிரான்ஸ்பிளான்ட் நம்ம பாடிக்கே திரும்ப அனுப்புற இந்த ஒரு ப்ராசஸை ஆட்டோலோகஸ் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொன்னாலும் இதற்கு பயன்படுத்தக்கூடிய மெஷின் தான் அஃபேரசிஸ் மெஷின் அப்படிங்கிறது தான். சரி, ஒரு பேஷண்ட்டுக்கு ஹெல்தியான ரெட் பிளட் செல்ஸே இல்லை அப்படின்னா அவங்களால இந்த ஆட்டோலோகஸ் ஸ்டெம் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு உட்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த நேரத்தில் நமக்கு ஒரு டோனர் அப்படிங்கிறவங்க தேவைப்படுவாங்க. ஸோ டோனர்னுடைய பிளட்ல இருந்து ஸ்டெம் செல்ஸை பிரித்தெடுத்து அந்த ஸ்டெம் செல்ஸை நம்முடைய பாடியில் கொண்டு வர்றது தான் ஆலோஜெனிக் ஸ்டெம் செல்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்றது. பொதுவாக ஒரு டோனர் கிடைப்பது அவ்வளோ ஈஸியா? ஒரு பிளட்டையே ஒரு நபர்லேருந்து இன்னொரு நபருக்கு நம்ம அனுப்பணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கே பிளட் குரூப் அப்படிங்கிறது சரியா ஒத்து வரணும். அப்போ ஸ்டெம் செல்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக HLA அப்படிங்கிறது 2 நபருக்கும் ஒத்து வர வேண்டும். அது என்ன HLA? அதுதான் ஹியூமன் லியூக்கோசைட் ஆன்டிஜன் டைப்பிங். இந்த HLA அப்படிங்கிறது ஒரு போர்ஷன் தந்தையிடம் இருந்தும் இன்னொரு போர்ஷன் தாயிடம் இருந்து வர வேண்டிய ஒரு இம்யூன்ல ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் சிப்ளிங்ஸாக இருக்கக்கூடிய மனிதர்கள்லேயே 25% தான் இந்த HLA அப்படிங்கிறது 2 பேருக்கும் சேமாக இருக்கும். அப்படின்னா HLA சேமாக இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் இருந்து மட்டும்தான் நம்மளால் இந்த ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியும். HLA இதுதான் ரொம்ப குரூஷியலாக இந்த கேன்சரை அழிப்பதற்கான ஒரு விஷயம். அப்போ HLA ஒரு நபருக்கு பாதிப்படைஞ்சிருக்கு, இன்னொரு நபருடைய HLA அந்த நபருடைய HLA கூட சரியா வருமா என்று கேட்டால் நிச்சயமா வரும். ஆனா அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. 1,00,000 மனிதர்களுடைய சாம்பிள்ஸை எடுத்து பார்த்தாதான் அதுல யாராவது ஒரு நபர் இன்னொரு அந்த கேன்சர் பேஷண்ட்டுடைய HLA கூட சரிசமமாக இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. ஸோ கேன்சரை நம்மளால கியூர் பண்ண முடியும். ஆனால் இந்த HLA சேமாக இருக்கக்கூடிய நபர்களை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது நடந்தால் மட்டும்தான் கேன்சரை நம்மளால கியூர் பண்ண முடியும். இதற்காக ஏதாவது ஆர்கனைசேஷனோ இல்லாட்டி வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த HLA-னுடைய ஒரு ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிறது இருக்கும், ஒரு டேட்டா பேஸ் அப்படிங்கிறது இருக்கும். DKMS போன்ற அமைப்புகள் இதற்கு சிறந்த உதாரணமாக நம்ம சொல்லலாம். DKMS அப்படின்னு சொல்றது ஒரு இன்டர்நேஷனல் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான். அவங்களுடைய டேக்லைனு வி டிலீட் பிளட் கேன்சர் அப்படிங்கிறது தான். குளோபலா நிறைய மனிதர்களுடைய HLA-னுடைய டேட்டா பேஸ் இந்த DKM அப்படிங்கிற அமைப்பிடம் இருக்கிறது. இது ஒரு நான் ப்ராஃபிட் குளோபலா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இவங்க கிட்ட இந்த HLA-னுடைய டேட்டாபேஸ் இருக்கிறதுனால எந்த ஒரு மனிதனுக்கு இந்த HLA அப்படிங்கிறது தேவைப்படுதோ அந்த மனிதனை ஈஸியாக கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இதனால நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸை நம்மளால காப்பாற்ற முடியும். ஆனால் இந்த HLA அப்படிங்கிறதுல சில வேளைகளில் உங்களாலையும் என்ன செய்ய முடியும், ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு உதவ முடியும். அதற்கு நம்ம என்ன செய்யலாம்? கீழே ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல போய் உங்களுக்கு இந்த மாதிரி HLA-னுடைய ரெஜிஸ்ட்ரி உங்களுடைய பிளட்டையும் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அங்க இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் நீங்க ஃபில் பண்ணா உங்க வீட்டுக்கு ஒரு ஸ்வாப் கிட் அப்படிங்கிறது வரும். இந்த மாதிரி தான் அந்த ஸ்வாப் கிட் இருக்கும். இந்த ஸ்வாப் கிட்டுக்குள்ள 3 ஸ்டெரிலைஸ்டு பக்கல் ஸ்வாப்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 3 பக்கல் ஸ்வாப்ஸை எடுத்து கொரோனா டெஸ்ட்லாம் செஞ்சிருப்போம்ல, அதே மாதிரி இந்த சீக்குனுடைய உள்பகுதியில் விட்டுட்டு இதை என்ன செய்யணும்னா அப்படியே இவங்க ஒரு என்வலோப்பும் தந்திருப்பாங்க, அந்த என்வலோப்பில் வச்சு அனுப்பி விட்டுட்டா மட்டும் போதும். இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ உங்களுடைய HLA-யும் அவங்க கிட்ட ரெஜிஸ்ட்ரி ஆயிரும். கிட்டத்தட்ட 40 தினங்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அந்த கன்ஃபர்மேஷன்ல நீங்களும் ஒரு குளோபல் ஸ்டெம் செல் டோனர் டேட்டாபேஸ் அப்படிங்கிறதுல இணைந்து விட்டீர்கள். உங்களுக்கு ஒரு இமெயில் அதற்கான கன்ஃபர்மேஷனாக கிடைத்துவிடும். சப்போஸ் இந்த உலகத்தில் யாரோ ஒரு நபருக்கு ஒரு கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய HLA-யும் உங்களுடைய HLA-யும் காமனாக இருக்குது, சேர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த DKMS உங்களை கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஸ்டெம் செல்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷனில் உட்படலாம்.
அப்படி இல்லைனா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் கேன்சரை நம்மளால் அழிக்க முடியும். அதற்கான ஒரு ஸ்டெப் தான் இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்டெப். இது இன்னைக்கு நமக்கு உபயோகம் இல்லாத ஒரு டாப்பிக்காக உங்களுக்கு தோன்றினாலும் இதை செய்வதனால் யாரோ ஒரு மனிதனுடைய உயிரை நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இங்கே விதைக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணுறீங்களா? ஆல்ரெடி நான் ஜாயின் பண்ணிட்டேன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விருப்பம் உள்ளவங்க கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஓவராலாக பிளட் கேன்சர்னா என்ன, அதுக்கு பின்னாடி நம்முடைய பாடி என்னெல்லாம் ரியாக்ட் பண்ணுது, எப்படிலாம் நம்ம பாடி அதை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறது, அதை தடுப்பதற்கு இல்லாட்டி அந்த பிளட் கேன்சரை தடுப்பதற்கு நம்ம என்ன செய்ய முடியும், டிகேஎம்எஸ்னா என்ன, ஸ்வாப் கிட்னா என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த ஒரு பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.